இன்புற்று வாழ்க! அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். அதாவது சபையோட இந்த மாலை, சிவமாலை, சித்தமாலை, வேல் பகிர்வு தினத்தை நோக்கி ஒட்டுமொத்த சபையோட ஆற்றலை எல்லாம் மணி மாலையா கோர்த்து, சூட்சமத்துல இங்க முக்கத்து முக்கோடி தேவர்களும், நவகோடி சித்தர்களும் சொல்லக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல ஃபுல்லா சிவசித்த, சிவமகாவாழை சித்த மாலையா எல்லாம் சிரசுல சூடி, சிவசபைய சிரசுல ஏந்தி நிற்கின்ற, சிவசபைய சிரசுல அணிஞ்சு நிற்கின்ற அற்புதமான உயர் நிலை இது. இதற்கு இணையான நிலை யுகலோகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு மாலை சூடும் நிகழ்வா, இறை மாலையா, அத்தனை ஆலய வளாகங்களுக்கும் சென்று வருகின்ற மாலையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே மாலையா போடக்கூடிய நிலைதான் இந்த பிரபஞ்ச சபையோட யுக மாற்றம் காண வந்த ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் ஒன்றா வச்சிருக்கத உயர் சபையோட உயர் மாலை அணியும் நிகழ்வா சொல்லப்படுது. இது சித்தர்களும் தேவர்களும் ரொம்ப இயல்புல இது இன்றைய வருடம் தோற்றுவிக்கப்பட்டாலும் சித்தர்களும் தேவர்களும் அதை போற்றி புகழுதாங்க. அகத்திய பெருமான் ஆனந்த கோலம் கண்டு நிற்காங்க. அந்த மாலை போடுற சீடர்களை கண்டு சித்தர்கள்லாம் அதோட இணைஞ்சு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேர் எப்படினாலும் வச்சுக்கலாம். சிவமகா வாழை சித்த மாலைன்னு சித்தர்கள் சொல்லுதாங்க. சிவசபை மாலைன்னு வச்சுக்கோங்க, சித்தர்கள் மாலைன்னு வச்சுக்கோங்க, அகத்திய மாலைன்னு வச்சுக்கோங்க, திருமுருக மாலைன்னு வச்சுக்கோங்க, சிவமாலைன்னு வச்சுக்கோங்க, இறை மாலைன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனையோ மாலை நாமங்களில் இது அழைக்கப்பட்டாலும் இது பிரபஞ்ச மாலை அப்படிங்கிற நிலை தான் உண்மை. பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஆற்றல்களும் இந்த மாலைக்குள்ளே இருக்குது. மொத்தத்தில் இறையாற்றல் ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. அதி உன்னத உயர்நிலை கொண்ட இந்த மாலையை உங்களுக்கு எளிமையாக சூடுறதுக்கு சிவசபையில் அனுமதிச்சிருக்காங்க. எளிமையானா மிக மிக எளிமையாக சூடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. நாட்கள் தளர்த்தப்படுது எதுக்குன்னா, இப்போ தான் முதல் வருடமாக எல்லாரும் மாலை போடுதாங்க. எல்லாருக்கும் மாலை போடணும் அப்படிங்கிற ஒரு அவா இருக்குது, ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, பிரியம் இருக்குது. நம்மளால் போட முடியலே அப்படின்னு யாரும் ஏங்கி தவிச்சிடக்கூடாது. அந்த நிலைக்காகத்தான், அந்த நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது. எளிய சீடர்களுக்கு கூட நம்மளால் விரதம் இத்தனை நாட்கள் இருக்க முடியாதே அப்படின்னு ஒரு சிந்தைக்குள்ள சின்ன இந்த நிலை கூட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஆறுதல் படுத்தும் வண்ணமாக தான் இந்த நிகழ்வு தளர்த்தப்பட்டு இருக்கு. 48 நாட்கள் மாலை, அது மண்டல நாட்களாக சொல்லப்படுது. எந்த காரியங்கள் செய்தாலும் மண்டல நாட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் படிப்படியாக உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்திக்கோங்க. நாள் குறைப்பு என்பது சிவசபையில் சித்தர்களோட அனுமதியோட, தேவர்களோட அனுமதியோட தான் குறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உயர்வு அடைய அடைய வரும் காலங்களில் அந்த நாட்களை கூட்டி போடுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி, அதிக நாட்கள் மாலை போட்டவங்க யாரும் குறையா போடாதவங்களை கண்டு சலனப்படாமல் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு மண்டல நாட்கள் போட முடியாதவங்களுக்கு 40 நாட்கள் அதிலிருந்து படிப்படியாக குறைச்சிருக்கு. வருங்காலங்களில் வரும் வருடங்களில் அவங்களும் அத்தகைய மண்டல நாட்கள் மாலை போடக்கூடிய ஒரு நிகழ்வு வரும். யுகத்தை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் தளர்வு நிலைகளை கொடுக்கணுமோ மாந்தர்களுக்குள்ள
அவங்கள வசதிகளுக்கு ஏற்ப வந்து நம்ம ஏறி, இறங்கி, அங்கிட்டு வளைஞ்சு, இங்கிட்டு வளைஞ்சு, நாணல் போல அப்படி வளையும் தன்மையோட சபை எப்பவும் வளைஞ்சு பயணிக்கும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்தும் விதமாகவும் இந்த விஷயங்கள் தளர்த்தப்பட்டு இருக்குன்னு சொல்லி, எல்லாரும் இது உயர்வா ஏற்று உன்னதமா வர 5 நாட்கள் 6 நாட்கள்ங்கிறது வந்து சஷ்டி நாராயணனுக்குரிய நாட்களா சொல்லப்படுது. அது அது வந்து தீவிரமா வந்து விரதங்கள் வந்து உங்க இயல்புக்கு ஏற் ஏற்ப இருந்துக்கோங்க. மனதுல உயர் சரணாகதி இருந்தா போதும். உடல் நிலைக்கு ஏற்ப விரத நிலைகள கடைபிடிங்க. அ சிவமாலை போட்டோம், சித்த மாலை போட்டோம், பிரபஞ்ச மாலை போட்டுட்டோன்ட்டு, அ அந்த வேற எதுவும் இந்த இகலோகத்தில இருக்கக்கூடிய நோய் நொடிகள் இருப்பவங்க, பசி தாங்காதவங்க, இவங்கெல்லாம் முரட்டுத்தனமா அத்தகைய செயல்ல ஈடுபட வேண்டாம். அவனுக்கு உண்டான ஆகார நிலைகளை எடுத்துக்கிட்டு, அவங்க உடல் சோர்வுறா வண்ணம் உள்ள வந்து இறைபால் இருக்க, உள்ளத்த வந்து உயர் சரணாகதியோட இதில சொன்ன மாரி, சபைய வந்து முதல் இடத்துல, முழு இடத்துல வச்சு வரும்போது, பிரபஞ்சத்துக்கு பணியாற்றும்போது, யுக மாற்றத்திற்கு பணியாற்றும்போது, மாலை கூட போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லி, அ ஏன்னா எல்லாருக்கும் மாலை போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கிடைக்காத பட்சத்திலயும் அது குறைவாக எடுத்துக்கிடாம, எல்லாம் இறை வழிபாட்டுல, இறையோட சரணாகதியில எல்லா விஷயங்களும் உயர்வா எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லி, உயர்வடைய, உன்னதமடைய, உத்தமமான உயர் தர்ம யுகத்த மலரச் செய்ய அற்புதமான இறை இறைவனுக்கு துணையாக, சித்தர்களுக்கு துணையாக, சிவசபைக்கு துணையாக யாவரும் இருந்து உங்களோட இகலோகத்தில் இருக்கின்ற தடை நிலைகளை, அதாவது சபைக்கு சேவை பண்ண முடியாம, இகலோகத்துல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கூட பற்றாக்குறையில இருந்து, அ பிரபஞ்சத்துக்கு என்னால சேவை ஆற்ற முடியல. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தடையா இருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள வந்து வேண்டுதலா வைக்காம, அது எல்லாருக்கும் தெரியும். மாலை சூடையில வந்து எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும்னு வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தர்கள், தேவர்களுக்கு தெரியும். அது பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு அத்தகைய நிலைகள்லாம் தகர்த்தப்பட்டு, நல்நிலை படிப்படியாக உங்களுக்கு வந்தடையும். இறை சபையோட தொடர்பிலேயே இருக்கும்போது, நீண்ட தொடர்புல, நெடிய தொடர்புல, இடைவிடாத தொடர்புல இருக்கும்போது, இங்க நடக்க முடியாது எதுவுமே இல்ல. விதிய கூட வெல்ல முடியும். கிரகங்கள் இடம்பெயர்ந்து உட்காரும். நற்சாரங்கள கொடுக்கும். பஞ்சபூதங்களும் இடம் கொடுத்து நோய் நொடிகள்ல இருந்து விடுதலை விடுதலை அளிக்கும். எல்லா விஷயங்களும் சபையில சாத்தியம் தான். நீங்க சத்தியமா இருக்கையில, எல்லா விஷயங்களும் சாத்தியம்னு சொல்லி, உயர்வடையுங்கள், உன்னதமடையுங்கள், சிவசபையில் இணைந்திருங்கள். முதல் இடத்தில், முழு இடத்தில் சபையை வைத்து வழிபட்டு வாருங்கள். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.